இந்த அண்டவெளியோட முழு ஆதிக்கமும் நிறைந்த அந்த சூரிய பகவானோட ஆளுமை கொண்ட சிம்ம ராசியில பிறந்தவங்க நீங்க. உங்களோட வாழ்வியல் விழுமியங்கள் பற்றியும் உங்களோட அசாத்தியமான மனோதிடத்துக்கு பின்னால மறைஞ்சு கிடக்கிற அந்த புரியாத தனிமையை பற்றியும் நாம் ஏன் இவ்வளவு ஆழமாக விவாதிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உண்மையை சொல்லணும்னா அன்பு நேயர்களே, ஒரு சிம்ம ராசிக்காரோட அகராதியில் வஞ்சகம் அப்படிங்கிற சொல்லுக்கே இடமில்லைங்கிறது தாங்க நிதர்சனம். அறநெறி தவறாத உங்களோட செயல்பாடுகள் எல்லாமே எப்பவுமே சத்தியத்தின் வழியில தான் நிற்கும். உண்மைக்கு சிறிதும் புறம்பான வழிகளில் எதையும் சாதிச்சிடணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களோட ரத்தத்திலேயே கிடையாதுங்க. தன்னலம் அப்படின்னு கொஞ்சம் கூட பார்க்காம ஒரு பேரன்பின் உற்றார் திகழறவங்க நீங்கள். நான் மட்டும் நல்லா இருந்தால் போதும் அப்படிங்கிற அந்த சின்னத்தனமான சிந்தனையை நீங்கள் மனசார வெறுக்கிறீங்க. தன்னை சார்ந்திடக்கூடியவங்க, தன்னை சுற்றி இருக்கிற சமூகமும் அப்படின்னு ஒட்டுமொத்த மனிதாபிமானமும் தலைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு பொதுநல வேட்கை உங்கள் ஒவ்வொரு சுவாசத்துலேயுமே கலந்துருக்குங்க. இந்த பிரபஞ்சத்தோட பேராற்றல் சிம்ம ராசினருக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அறிவு கூர்மை இருக்கே, அதுக்கு ஈடு இணையே கிடையாதுங்க. உங்களோட அந்த நுட்பமான புத்தியும் கூர்மையான பகுத்தறிவும் எத்தகைய சூழ்ச்சிகளையும் முன்கூட்டியே கணிச்சுடுற வல்லமை கொண்டது. அதனால தான் சொல்கிறேன், யாராலும் உங்களை அவ்வளவு சீக்கிரமாக ஏமாத்திடவோ அல்லது மதிமயக்கி வீழ்த்திடவோ முடியாதுங்க. இதுதான் உங்களோட அந்த கம்பீரமான ஆளுமைக்கு ஒரு சான்று. ஒரு சிம்ம ராசிக்காரருக்கு நிகராக வேற யாரையுமே நிறுத்தி பார்க்க முடியாதுங்க. உங்களோட வெற்றியாக இருந்தாலும் சரி, இல்லை தோல்வியாக இருந்தாலும் சரி, அது எல்லாமே உங்களோட சொந்த முடிவுகளை சார்ந்தது தாங்க. ஒரு காரியத்தை முன்னெடுத்து செல்றதுலையும் அதை வெற்றிகரமாக முடிக்கிறதுலையும் உங்களோட பங்கு ரொம்பவே பெருசுங்க. அதுபோல் நீங்கள் வாழ்க்கையில் எதையாவது இழக்கிறீங்க அப்படின்னா அதுவும் உங்களோட சுய விருப்பத்தின் அடிப்படையில் தாங்க நடந்திருக்கும். மற்றவங்க யாரோட கட்டாயத்துலேயும் அது நடந்திருக்காது. சமூகத்தோட எல்லா தரப்பு மக்கள்கிட்டையும் ரொம்ப எளிதாக பழகி இரண்டரை கலந்துட உங்களோட அந்த அலாதியான ஸ்டைல் இருக்கே, அது உங்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான நட்பு வட்டத்தையே உருவாக்கி தரும். அதிகார மட்டத்தில் இருக்கிறவங்க தொடங்கி சாமானியர்கள் வரையும் எல்லாருமே உங்களோட அந்த வசீகரமான பேச்சையும் பண்பையும் பார்த்து அப்படியே மெய்மறந்து நிற்பாங்க. இத்தகைய சிறப்புகளை கொண்ட சிம்மராசி அன்பர்களுக்காகவே ஸ்பெஷலாக டிசைன் பண்ணப்பட்ட இந்த தகவல் தொகுப்பு உங்களோட எதிர்கால நல்வாழ்வுக்கு ஒரு கலங்கரை விளக்கமாக அமையுங்கிறதுல துளி கூட சந்தேகமே வேண்டாங்க. தற்போது வாழ்வில் ஒரு விதமான தேக்க நிலையை எதிர்கொண்டு மனசோட ஆழத்தில் கவலையை சுமந்துட்டு இருக்கிற சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த உரையாடல் ஒரு புது விடலை நோக்கி உங்களை அழைச்சிட்டு போக போகுது. ஓயாத உழைப்பு, தளராத போராட்ட குணம், இதையெல்லாம் வச்சு உங்கள் இலக்குகளை அடைய நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சாலும் ஒரு விதமான சூன்ய நிலைக்கு உங்களை துரத்திக்கிட்டே இருக்கிறத நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. பல்லாயிரம் பேர் உங்களை சுற்றி இருந்தாலும் நீங்கள் மனசுக்குள்ள ஒரு தனிமையை உணர்றீங்க பாருங்க, அது ரொம்பவே கொடியதுங்க. என்னை முழுசாக புரிஞ்சுக்க ஒரு ஜீவன் கூட இல்லையே அப்படிங்கிற ஏக்கம் உங்களோட அந்தரங்கமான வழிகளில் ஒன்று. சிம்ம ராசினரோட அந்த உன்னதமான உணர்வுகளையும் மனக்குமரல்களையும் ஆழமாக புரிஞ்சுக்கிற பக்குவம் கொண்டவங்க உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கிறது ரொம்பவே அபூர்வங்க. இவ்வளவு பலமும் புத்திசாலித்தனமும் உங்களுக்குள்ளே இருந்தும் கூட ஒரு சின்ன அங்கீகாரத்துக்காகவும் உண்மையான புரிதலுக்காகவும் நீங்கள் ஏங்குற அந்த தருணங்கள் உங்கள் வாழ்க்கை பயணத்தோட ஒரு நிழல் பக்கமாகவே தொடர்ந்து வருதுங்க. எல்லாராலையும் சூழப்பட்டிருந்தாலும் ஏன் ஒரு சிம்ம ராசிக்காரர் மட்டும் தார்மீக ரீதியான ஒரு தனிமை பெருவெளியிலே தள்ளப்படுகிறார் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கும் இருக்கலாம். முக்கியமாக உங்களோட நல்ல குணங்களை உணராத உறவுகள் பற்றி நம்ம ரொம்ப ஆழமாக சிந்திக்கணும். ஒரு சிம்ம ராசினரோட வாழ்க்கையில் நிழலாக தொடர வேண்டிய அந்த வாழ்க்கை துணை கூட உங்களோட அகந்தையை தாண்டி உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த மென்மையான அன்பு மனசை புரிஞ்சுக்க தவறுறாங்க. இது ஒரு பெரிய முரண். உங்களை சார்ந்திருக்கிறவங்க உங்களோட நேர்மையான பேச்சையும் தெளிவான காய் நகர்த்தல்களையும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உங்கள் மேலே ஒரு நெகட்டிவ் பிம்பத்தை சுமத்திடுறாங்க. இத்தகைய புரிதல் இல்லாத சூழல் வாழத சிம்மராசி அன்பர்கள் நம்ம யாருக்காக இவ்வளோ கஷ்டப்படுறோம், யாரோட நல்வாழ்வுக்காக நம்ம இவ்வளோ சுகபோகங்களையும் தியாகம் செய்கிறோம் அப்படின்னு ஒரு யுக்தியோட விளிம்புக்கே போயிடுறாங்க. நீங்கள் அணுவணுவாக செதுக்கிய அந்த உறவுகளே உங்களை ஒரு அந்நியராக பார்க்குறதும் காரணமே இல்லாமல் கோபத்தையும் வெறுப்பையும் காட்டுறதும் உங்களோட மனசளவில் ரொம்பவே புண்படுத்தும். இருந்தாலும் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, காலச்சக்கரம் சுழலும் போது உங்களோட அருமையும் நீங்கள் செஞ்ச தியாகமும் எல்லாருக்குமே புரியும். ஆனால் அந்த புரிதல் வரும்போது காலம் ரொம்ப கடந்திருக்க வாய்ப்பு இருக்குது.
அதனால் நேரமும் காலமும் உங்கள் கைவசம் இருக்கும்போதே உங்களை சுற்றி இருக்கிற உண்மைகளை நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க. அதுதான் ஒரு புத்திசாலியோட அடையாளமும் கூட. சிம்ம ராசினர் எப்போ எவரோட இணையணும், எப்போ எந்த முடிவை எடுக்கணும் அப்படின்னு ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும். ஆற்றலும் இளமையும் இருக்கிற காலத்திலேயே சேர வேண்டியவங்களை சரியாக தேர்ந்தெடுத்துக்கோங்க. இல்லைன்னா பிற்காலத்தில் வர ஞானம் வெறும் சாம்பலாத்தாங்க நிற்கும். இலக்குகளை நோக்கி பயணிக்கும்போது வீணான மனக்கவலை தூக்கி எரிஞ்சிடுங்க. முக்கியமாக 30 வயசுக்குள்ளே இருக்கிற சிம்மராசி இளைஞர்களுக்கு இத்தகைய தெளிவான பார்வை கிடைச்சிடுச்சுன்னா நீங்கள் ரொம்ப குறைவான வயசுலேயே உலகம் வியக்கிற ஒரு வெற்றியாளராக மாறிடுவீங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை புரிஞ்சுக்கலைனாலும் பரவாயில்லைங்க. உங்களை ஒரு முன்மாதிரியாக வச்சுக்கிட்டு உங்கள் பின்னாடி ஒரு பெரிய கூட்டமே நிற்கிறங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. உங்களோட ஒரு சின்ன வழிகாட்டுதலுக்காக எத்தனையோ பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் மற்றவர்களை பற்றி கவலைப்படாமல் முன்னேறி போங்க. இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக ஒரு பிரம்மாண்டமான அரியாசனத்தையே காத்திருப்பில் வச்சுருக்கு. உங்கள் உள்ளொளி காட்டுற பாதையில் நீங்கள் பயணம் செய்யும்போது இன்றைக்கி உங்களை வேணான்னு சொன்னவங்க கூட நாளைக்கு உங்களை தேடி வருவாங்க. சிம்ம ராசினரோட அந்த அசாத்தியமான ஆளுமை திறன் ஏன் எப்பவுமே விமர்சனத்துக்கு உள்ளாகுது? மற்றவங்களோட அங்கீகாரத்துக்காக நீங்கள் ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஒரு சிம்ம ராசிக்காரர்கள் வெற்றி அடையிறப்ப அந்த வெற்றியால் எத்தனையோ குடும்பங்கள் வாழும் என்பதுதான் மறைக்க முடியாத ஒரு உண்மை. உங்களோட உயர்வு ஒரு மனிதன உயர்வு கிடையாது, அது ஒரு சமூகத்தோட எழுச்சி. ஆனால் துரதிருஷ்டவசமாக மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன தயக்கம் உங்கள் இலக்குகளையே மழுங்கடிக்குதுங்க. எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு நல்லவராக உங்களால் எப்பவுமே இருக்க முடியாதுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. உங்களோட அந்த உண்மை முகவரி என்னங்கிறது காலம் ஒரு நாள் மற்றவங்களுக்கு உறக்க சொல்லும். ஒவ்வொருத்தர்கிட்டையும் போய் உங்களை நீங்கள் நிரூபிக்க நினைக்காதீங்க. அது உங்களோட நேரத்தை வீணாக்கிற வேலை. உங்களோட மௌனமே உங்களோட மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கட்டும். இப்போ நீங்கள் அனுபவிக்கிற அந்த மன சோர்வும் ஒரு விதமான நிலை கொள்ளாத தன்மையும் அஷ்டமச்சனியின் ஆதிக்கத்தால் வர ஒரு தற்காலிகமான நிகழ்தாங்க. தூக்கமின்மையும் மனக்குழப்பங்களும் உங்களை சாதிக்க விடாமல் தடுக்கலாம். ஆனால் இதுக்கெல்லாம் இடம் கொடுத்தாத உங்கள் பயணத்தை நிறுத்திடாதீங்க. வாழ்க்கையில் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நீங்கள் நினைக்கிற அந்த துயரமான தருணத்தில் தான் அந்த இறைசக்தி உங்களுக்கு ஒரு வழிகாட்டும். எவன் ஒருவன் எல்லாவற்றையும் இழந்து ஒரு சூன்ய நிலையில் நிற்கிறானோ அவன் தான் எல்லாத்தையும் திரும்ப பெற தகுதியானவனாக மாறுறாங்க. அதனால் சிம்மராசி அன்பர்களே, மனக்கவலையை விடுங்க. இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக தான் படைக்கப்பட்டிருக்கு. உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கிற அந்த நிமிஷமே தோள்கள் எல்லாம் வெற்றியாக மாறுங்க. நீங்கள் இந்த உலகத்தை ஆள பிறந்தாங்க. ஒரு ஆளுமைங்கிறது மறக்காதீங்க. உங்களோட ஆளுமைங்கிறது ஒரு எரிமலை மாதிரி. வெளியில் அமைதியாக தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ளே ஒரு பிரம்மாண்டமான ஆற்றலை சுமந்துட்டு இருக்கீங்க. இனி வர காலங்களில் உங்கள் மனசில் இருக்கிற நீண்டகால கனவுகள் எல்லாம் நிறைவேறப் போகுது. உங்களோட இல்லற வாழ்க்கையும் வாழ்வியலும் ஒரு தேவலோக இன்பத்துக்கு இணையாக மாறப்போகுதுங்க. குலதெய்வங்கள் எங்கேயோ இருக்குன்னு தேடாதீங்க. உங்கள் வீட்டிலேயே ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த சுடரில் உங்கள் குலதெய்வம்னு முன்னோர்களும் இருக்கிறதா நம்பி வழிபாடு செய்யுங்க. அது உங்கள் வம்சத்தையே தலைக்க செய்யுங்க. தினமும் காலையில் சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுறத ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க. சூரியனோட அனுகிரகம் இருந்தால் போதும். மற்ற கிரகங்கள் சாதகமாக இல்லைன்னா கூட அந்த சூரிய பிரகாசம் உங்கள் வாழ்க்கையை ஒளிரச் செய்யும். உங்களோட கண்ணீர் எல்லாம் பனித்துளி மாதிரி கரைஞ்சு போக போகுதுங்க. உடலை தூய்மையாக செஞ்சதும் மனசார முருகப்பெருமானை நினச்சி ஓ முருகா போற்றி அப்படின்னு 3 தடவை சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் சாம்பிராணி புகையும் கற்பூர ஒளியும் பரவட்டும். அது எதிர்மறை சக்திகளை ஓட்டிடுங்க. வாரத்துக்கு ஒரு தடவை அருகில் உள்ள முருகர் கோயிலுக்கு போய் மனபாரத்தை இறக்கி வச்சுட்டு வந்துடுங்க. உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி முகத்தில் ஒரு புன்னகையை வச்சுக்கோங்க. அதுவே உங்கள் பாதி கவலையை தீர்த்துடும். எலுமிச்சம்பழம், கல்லுப்பு இதையெல்லாம் வச்சு திருஷ்டி கழிக்கிறது ரொம்பவே நல்லது. முக்கியமாக வயசான முதியவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவியை செய்யுங்க. ஒரு வேளை உணவாக இருந்தாலும் சரி, அது உங்கள் பாவங்களை தீர்த்து பெரிய புண்ணியத்தையே தருங்க. இந்த மாதம் உங்களுக்கு பணவரவு அதிகமாக போகுது. தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக முடிய போகுது. புது வாகனம், வீடு வாங்குகிற யோகம் கூட கைக்கூடி வருங்க. தொழிலில் லாபம் இரட்டிப்பாக போகிற மாதமாக இது அமைய போகுது. இத்தனை சிறப்புகளையும் பெறப்போகிற சிம்மராசி அன்பர்களே, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற உங்களோட அந்த தாராள மனசுக்கு
இந்த பிரபஞ்சம் எல்லா நன்மைகளையும் வாரி வழங்கும். எதற்கும் கலங்காதீங்க. உங்களோட வெற்றி பயணம் இனிதே தொடரட்டும். நன்றி, வணக்கம்.